ஸோ நேற்று ஈவினிங் ஹிசா ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த கப்பலை நோட் பண்ணேன். ஒருத்தவங்க ரம்மி சர்க்கிள் விளாண்டுட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து லூடோ விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நாங்கள் அவங்க டைம் பாஸுக்காக தான் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க வந்து அவங்களோட மணியையும் இன்வெஸ்ட் பண்ணி தான் விளாண்டுட்டு இருக்காங்க, ஈவன் இன் லூடோ கேம். கடந்த 2-3 வருஷத்துல மட்டுமே தமிழ்நாட்டில் 41 பேர் ஆன்லைன் கேம்ஸ் விளாண்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இதுல முக்கியமா அடிக்ட் ஆகிறவங்க யாருன்னா படிச்சவங்களா தான் இருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம ஒரு வாட்டி விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் டைம் பாஸுக்காக ஒரு 2-3 நாள் அப்படியே போகும். அதுக்கப்புறம் சரி நம்ம 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்படினாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். 10 ரூபாய் 100 ரூபாய் ஆகும், 100 ரூபாய் 1000 ஆகும், 1000 வந்து 10 லட்சம் வரை போய் நிற்கும். ஸோ 10 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த காசு யாரு கட்டுவா? நமக்கு மன கஷ்டத்துல சூசைடல் தாட்ஸ் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா பண கஷ்டத்துல ஒருத்தனும் உதவ மாட்டான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உழைச்சு சம்பாதிப்போம், அதுதான் நமக்கு நிம்மதியை தரும், சேஃபும். இந்த மாதிரியான கேம்ஸ் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை.